மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? அதானி சந்திப்பு பற்றி முதலமைச்சர் விளக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம். என்ன சொன்னா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். அவரு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் அங்க பதில் சொல்ல அவசியமே இல்ல. ஒருத்தன் எங்களை கலாய்ச்சிட்டான். கூட ராஜ் இல்ல, அவன் கலாய்ச்சதே ராஜதான். கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார். என்ன பண்ணாங்க கட்சிக்காரன்? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டுருக்கான். நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நான் சந்திக்கல அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இந்த ரெண்டு பதிலையும் விட்டு அவருக்கு வேற வேலை இல்ல, அவரு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. பேயில போவான், நீ பேசின பேச்சுக்கு உனக்கு அழிவு ஆரம்பம். நீங்களும் சித்தரஞ்சன் சாலையில அதானியை மீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆமா மீட் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்ப என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை திருத்திட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன அதானி ஊழல், அதானி சந்திப்பு பற்றி முதலமைச்சர் விளக்க வேண்டும். அவர் மேல 6000 கோடி அளவிற்கான ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதானி மேல ஏன் நீங்க ஒரு எஃப்ஐஆர் கூட போடல? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அமெரிக்கா வரைக்கும் தமிழ்நாட்டோட திராவிட மாடல் மானம் கப்பல்ல பறந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. டான்ஜெட் கோ பேரை யுஎஸோட கவர்மெண்ட் அவங்களுடைய ரெக்கார்ட்ல பேசியிருக்கிறாங்க, லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்கன்னு. இதை விட அவமானம் இருக்க முடியுமா? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அவருக்கு வேலையே இல்லை, சரி. உனக்கு முதலமைச்சர்னு வேலை இருக்கே, அதை ஒழுங்கா செஞ்சிருக்கியா? இந்த 3.5 ஆண்டுகள்ல நீ என்ன கேட்டிட்ட? ஸ்டாலின், நீங்கள் என்ன உங்களை ரஷ்யாவில் இருந்த அதிபர் ஸ்டாலின் என்று நினைத்துக் கொண்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு. அன்புமணி அவர்களே, அது ஜோசப் ஸ்டாலின், இது ஜோக்கர் ஸ்டாலின். ஆமா, அதென்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சல அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன். காரி துப்புற மாதிரியா? என்ன விசாரிச்ச நீ? ஜோக்கர் ஸ்டாலின் வீடு எதுன்னு கேட்டேன். அப்படி விசாரிச்சாடா நீ? அப்ப துப்பத்தானடா செய்வாங்க. மரினா கடற்கரையில் ஒரு பெருச்சாளி செத்து கிடந்தாலும் ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு தானே நீ அறிக்கை விட்டுட்டு இருந்த. ஆக அதனால அவர் பதவி விலகணும். ஊராக அப்பனும் மகனும் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கருணாநிதி சிலையை திறந்துகிட்டு இருக்கீங்க அங்கங்க. இதை இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, கருணாநிதி சிலை இந்த பக்கம் திறக்கிறாங்க, அந்த பக்கம் ஜெமினி பாட்டு ஓ போடு. இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறோம்.